மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை சேர்ந்து படிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அநேக பல வாரங்களாக கர்த்தருடைய நாமத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். வேதம் சொல்கின்றது, மல்கியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை எல்லாவற்றையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கல, ஒரு நாமத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுக்கு ஏராளமான நாமங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று அது மட்டும் என்று சொல்லல, அதில் ஒன்று எல் ஷடா என்று சொல்லக்கூடிய ஒரு நாமம். எல் ஷடா என்று சொன்னால் 3 அர்த்தத்தை உடையது. அதில் ஒரு அர்த்தத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். போதுமானதற்கும் அதிகமானவர் நம்முடைய தேவன். காட் இஸ் டூ மச் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர், மோர் தென் எனஃப் என்று சொல்வார்கள். இதை குறித்து ஒரு சில வசனங்கள் முதலாவது பார்த்தோம். 2வது இரக்கங்கள், கிருபை, தயவு என்று வரும்போது கூட, மன்னிப்பு என்று வரும்போது கூட தேவனிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அதெல்லாம் டூ மச், எக்ஸ்ட்ரா, நம்முடைய கற்பனை கேட்டாத அளவுக்கு அவைகள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். இப்பொழுது இந்த பொருளாதார விஷயம் என்று வரும்போது அதுலேயும் தேவன் எப்படி போதுமானதற்கும் அதிகமானவராக அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வேதத்தில் ஆரம்பத்தில் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ஏதேன் தோட்டம், அது மட்டும் இல்லாமல் அவர் உண்டாக்கின சிருஷ்டி, இதெல்லாம் பார்க்கும்போதே தேவன் எப்போதுமே பார்த்திங்கன்னா குறைகளோடு தேவன் முதலாவது உலகத்தை உருவாக்கவில்லை. எல்லாமே திரளாக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் பார்க்கின்றோம். 2ஆம் அதிகாரம் வரும்போது ஆதாம் ஏவாள் இவருடைய வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பித்தோம். நம்முடைய ஆதாமுக்கு தேவன் குறைவின் தேவனாக அல்ல, தேவன் எல் ஷடாய் தேவனாக தான் ஆதாமுக்கு தேவன் காணப்பட்டிருக்கிறார். அவருடைய வாழ்விலே தேவன் கொடுத்த இன்பம் நிறைந்த ஒரு வாழ்வை பற்றி பார்க்கும்போதும் குறைவு என்ற பேச்சையே ஆதாமுக்கு தெரியாத அளவுக்கு அவர்கிட்ட போய் ஷார்ட்டேஜ், குறைவு இல்லை என்று சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவருக்கு அது தெரியாது. இன்றைக்கி நமக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி நம்ம குறைகளோடு இருக்கிறோம். இல்லை என்ற சொற்களை அதிகமாக கேட்டு பழகிருக்கிறோம். வீட்டில் சில நேரத்தில் சில காரியங்கள் இல்லாமல் தான் இருக்குது, அது நிமித்தமாக இல்லை என்று சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஆரம்பத்தில் ஆதாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையெல்லாம் என்னென்னு தெரியாத அளவுக்கு தேவன் அவரை வளர்த்தார். இன்றைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேத வியாக்கியானவியலில் ஃபஸ்ட்டு மென்ஷன் தியரி என்று சொல்லுவார்கள். அதில் ஆண்டவரை பற்றி பார்க்கணுன்னா முதல்ல பிகினிங் போங்க, ஆரம்பத்துக்கு போங்க. இப்போ இருந்துட்டு இதில் இப்போ ஏதாவது ஒரு வசனம் சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா அதை வைத்து கொண்டு தேவனை எடை போடாதீங்க. ஆரம்பத்தில் தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை வைத்து தான் எடை போடணும் எந்த ஒரு காரியத்தையுமே. அதனால் இடையில சில இடத்துல சில வார்த்தைகள் இருக்கும். அதனால் அதை வச்சுட்டு தேவன்னா இப்படி தான் என்று சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஆகதான் முதல் உரைக்கப்பட்ட இடம், தேவனை பற்றி சொல்லப்பட்ட இடங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர் எப்படி நிறைவின் தேவனாக இருந்தார் என்பதை பற்றி நம்ம பார்க்க வேண்டும். அப்போ ஏதேன் தோட்டத்தை உருவாக்கும் போது இன்பம் நிறைந்த ஒரு இடம், சும்மா கொஞ்சம் ஒரு இடம் இல்லை, 4 தேசங்களை அடைக்க தேசம் என்று தோட்டம் என்று பார்த்தோம். அழகான 4 நதிகள் ஓடினது, தங்க பூமியில் நடக்க ஆரம்பித்தார். பழங்கள், வகைகள், இவைகள் எல்லாமே நிறைவாக தான் இருந்தது என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். தேவன் பிறகு மகிமையினாலும் கனத்தினாலும் எப்படி மனிதனை முடிசூட்டினார் என்று பிற்காலத்தில் தாவீது உரைத்தார். பிற்பாடு அதை எபிரேய ஆக்கியனும் அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எப்படி அவைகள் நமக்கு திரும்ப கிடைத்தது. ஆதாம் இழந்தது மட்டுமல்ல, கல்வாரி சிலுவையினால் மீட்பினால் உண்டான சகல ஆசீர்வாதம் நமக்கு எப்படி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணப்பட்டது என்று சொல்லி நம்ம படிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு அடுத்தது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் கூட ஆபிரகாமுக்கும் தேவன் எல் ஷடாய் தேவனாக தான் இருந்திருக்கிறார். அவரை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். வேதத்தில் அப்படி பிகினிங்கில் ஆரம்பத்துலேருந்து பேசுகிறதுனால கண்டிப்பாக அவரை டச் பண்ணி ஆகணும். ஏன்னா மனுஷன் பாவத்தில் விழுந்து குறைவுபட தொடங்கினான். கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பிரச்சனைகளை அனுபவிக்க ஆரம்பித்தான். குறை என்று தெரியாத ஒரு மனிதன் குறைகளோடு வாழ ஆரம்பித்தான். இல்லை என்ற பேச்சை தெரியாதவன் சில காரியங்கள் இல்லாமல் போச்சு அவருடைய வாழ்விலே. ஆனாலும் பிற்காலத்தில் தேவன் அப்படியே மனிதனை விட்டுவிடவில்லை.
ஒரு காலகட்டத்தில் 6ஆம் அதிகாரம் என்று வரும்போது 6ஆம் அதிகாரத்தில் மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு தேவன் உலகத்தை நிக்கிரகம் பண்ணினார், அழித்தார். ஒரு குடும்பத்தை காப்பாற்றினார். ஒரு ஜோடு எல்லா மிருக ஜீவன்களிலையும் தேவன் ஒவ்வொரு ஜோடை எப்படி காப்பாற்றினார், அதனுடைய வித்தை எப்படி காப்பாற்றினார் என்றெல்லாம் வேதத்தில் பார்க்க ஆரம்பித்தோம். பிற்பாடு மனுஷன் இப்படி தப்பு பண்ணிட்டானேன்னு சொல்லி கர்த்தர் மண்டையை சுரிஞ்சிட்டு இருக்கல, தலையை சுரிஞ்சிட்டு இருக்கல. என்னடா இப்படி பண்ணிட்டியாடான்னு சொல்லி நம்ம தலையை சுரிஞ்சிக்கிட்டு இருப்போம். என்னடா இப்படி பண்ணிட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், உன்னை நம்பினேன், இப்படி நம்பிக்கை இப்படி பண்ணிட்டியே, நம்பிக்கையை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், சமயத்தில் தலையை சுரிஞ்சிக்கிட்டு இருப்போம். தேவன் அப்படி மனுஷன் தப்பு பண்ண உடனே ஐயோ இப்படி பண்ணிட்டானே, உண்டாக்குன மனுஷன் இப்படி சொதப்பிட்டானே, காரியத்தை சொதப்பி விட்டுட்டானே அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழுதுகிட்டு உட்காரல. தேவன் புலம்பிக்கிட்டு இருக்கல. தேவன் அதுக்கு முன்பாகவே தேவன் ஒரு மீட்பின் திட்டம் என்று சொல்லக்கூடியது, இப்போ ஏதோ ஆதாம் பாவம் செய்த உடனே தேவன் மீட்பின் திட்டத்தை உருவாக்கவில்லை. அதை பற்றி கடைசி அதிகாரம் யோவான் சொல்லும்போது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் தன்னுடைய விசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். பாருங்கள், அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு நாலேஜ், எவ்வளோ பெரிய வெளிப்பாடு பாருங்கள். தேவன் ஏதோ இப்போ வந்தவர் கிடையாதுயா, உலகம் உண்டாடுறப்ப வந்தவர் கிடையாது. அதுக்கு முன்னாடியே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவரும் அதை எழுதி வச்சிருக்கிறாரு. பவுலை போய் பார்த்தீங்கன்னா பவுலும் அதை எழுதி வச்சிருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே என்ற ஒரு வார்த்தையை பவுல் கூட தன்னுடைய நிருபங்களில் அதை எழுதி வச்சிருக்கிறார். இவங்களுக்குலாம் அந்த ரெவலேஷன் கிடைக்குது, வெளிப்பாடு கிடைக்குது. ஏதோ தேவன் ஏதோ இப்போ இப்போ வந்தவர் இயேசு கடவுள்னு சொன்னால் ஏதோ இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் என்று சொல்லி அந்த வெளிப்பாட்டை கொடுக்கல. இவர் எல்லாருக்கும் கிடைத்த வெளிப்பாடு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியங்கள். சில இதில் மறைக்கப்பட்ட மறைபொருள்களெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் ஏராளமாக வெளிப்படுத்தினார். அதில் ஒன்று, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவனுடைய அனந்த ஞானங்களெல்லாம் பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. யோவான் இயேசுவை பார்க்கும்போது இவர் இப்போ வந்தவர் கிடையாது, ஏதோ உலகம் உண்டானப்போ வந்தவர் கிடையாது, அதற்கு முன்பாகவே தேவன். இதெல்லாம் என்ன சொல்ல வர்றாருன்னா, மீட்பு என்ற காரியங்கள் மனுஷனை உண்டாக்குன பிற்பாடு தான். தப்பு பண்ண பிற்பாடு நம்ம சொல்லுவோம், தப்பு பண்ணிட்டா பிற்பாடு என்ன பண்ணுறது அப்படி நம்ம எப்படி தீர்வுகளை தேடுவோமோ அப்படி கிடையாது. தேவன் அதற்கு முன்பாகவே தேவன் எல்லா பிளானையும் பண்ணி வச்சிருக்கிறவர். அதுதான் தேவன் முன்னறிவுள்ளவர் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கு. முன்னறிந்தவர், முன்னறிவுள்ளவர், எல்லாவற்றையுமே அவருக்கு முன்னாடியே தெரியும். ஆகவே தான் அவருக்கு சர்வ ஞானி என்று பேர். அவருக்கெல்லாம் தெரியும், புரியுதுங்களா? அதனால் இந்த விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னா ஆதாம் தவறு செய்த உடனே அந்த நேரத்தில் பிளான் பண்ணல, அதற்கு முன்பாக தேவன் எல்லா பிளானையும் போட்டு வச்சிருக்கிறார். அதே போல் ஆதாம் மனுஷன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி மனுஷனை நம்பாமல் தேவன் போகல, இன்னொரு மனுஷனை நம்புகிறார். அவர் பேர் தான் ஆபிரகாம் என்று சொல்கிற ஒரு பேர். இந்த ஆபிரகாம் பார்த்திங்கன்னா இவர் ஊர் என்ற கல்தையருடைய பட்டணத்திலிருந்து தேவன் இந்த ஆபிரகாம் அழைக்கிறதை பார்க்கின்றோம். இந்த ஆபிரகாம் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் கிடையாது, பெரிய ஒரு ஆள் கிடையாது, பெரிய ஜமீன் கிடையாது, பெரிய பணக்காரன் கிடையாது. பாருங்கள், சாதாரண ஒரு பொம்மை வியாபாரி. பொம்மை வியாபாரின்னா இந்த சிலைகளெல்லாம் நம்ம ஊரில் எப்படி இந்த நார்த் இந்தியன்ஸ் இந்த சிலைகள்லாம் விற்று தள்ளுவண்டியில் தள்ளிட்டு போய் விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்த பொம்மை இந்த விற்கிறங்கெல்லாம் செய்து விற்று கொண்டிருந்தவன் தான் இந்த ஆபிரகாம் என்று சொல்லக்கூடியவன். அதை வச்சு அதை விற்று தான் பிழப்பை நடத்தியிருந்தார். வயிற்று பிழப்புக்கே அதை நம்பி தான் இருக்க ஆரம்பித்தார். ஆனால் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் தேடி போகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் எடுத்துக்கொள்வோம், நான் படிக்கிறேன் கேளுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பாருங்க, நான் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு அதெல்லாம் எடுத்து வச்சு பேசலை. வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே காமிக்கிறோம், அவ்வளோதான். வரலாறுலாம் எடுத்து வச்சு பேசலாம், அது ரொம்ப சில விஷயங்கள்லாம் கிரகிக்க முடியாது. வசனத்தில் எடுத்து காமிக்கும் போது ரைட்டு, ஓகே, வசனத்தில் இது இருக்குது, நம்ம அவைகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், இந்த இவருடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா தேவனோடு தன்னுடைய பயணத்தை ஆபிரகாம் ஆரம்பிக்கிறத பார்க்கின்றோம். ஆரம்பிக்கும்போது ஆபிரகாமுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 0%, 0 தான். ஆபிரகாம் தேவனோடு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அவரிடத்துல பொருளாதார ஆசீர்வாதம், நம்ம மொழியில் சொல்லப்போனால் பேங்க் அக்கௌண்ட்டில் 0 அப்படி தான் இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் தான் கிளம்பி வர்றார். ஒன்றுமில்லாத ஆபிரகாமுக்கு தான் தேவன் என்ன பண்ணுறார், 2ஆம் வசனத்தில், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தும், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கவனிச்சிங்களா? யாரை பார்த்து பேசுகிறாரு? எல்லாம் இருக்கிறவனை பார்த்து பேசலை, ஒன்றுமே இல்லாத மனுஷனை பார்த்து பேசுகிறார். இன்றைக்கும் தேவன்
அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுறார். இன்றைக்கும் நம்மளாம் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தோம். சொல்லப்போனால் நான் திருச்சியிலேருந்து வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாதவனாக தான் வந்தேன் இல்லைங்களா. இங்கே ஊழியத்துக்கு மாமனார் ஊழியத்துக்கு வந்தப்போ அப்படி தான் வந்தாங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் நடக்கிற விஷயம்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத கஷ்டம். சேலம் சேர்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க, எல்லோரும் அவங்க லைஃப்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா ஒவ்வொருத்தர் சொல்ல ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், இந்த நிலைமைக்கு இருக்கிறோம், ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி எவ்வளோ நல்லா இருக்கிறோம். எல்லாருடைய லைஃப் அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் உங்களை பற்றி சாட்சியெல்லாம் சொன்னால் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தோம், ஜீரோவில் இருந்தோம். நாட்கள் ஆக ஆக இங்கே யாருமே ஜீரோவில் கிடையாது. அந்த ப்ராசஸ், அந்த முன்னேற்றங்கள் தேவனை பிடித்து கொள்ளும்போது நீங்கள் எப்போதுமே ஆரம்ப கட்டத்தில் இருக்க மாட்டீர்கள், தொடர்ந்து முன்னேறுவீர்கள். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சிலர் இன்னும் இந்த ஆரம்ப கட்டத்திலே இருக்கிறோம். ஆரம்ப கட்டத்தில் இருந்துக்கிட்டு தேவனை குறை சொல்லிட்டு என்னை மட்டும் ஏன் கடவுள் இப்படி வச்சுருக்கிறாரு, அவங்களெல்லாம் கடவுளை ஆசிர்வதிக்கிற என்னை மட்டும் ஏன் இப்படி வச்சுருக்கிறாரு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், குறைகளை ஊதி தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். தேவன் அப்படி கிடையாது. இங்கே இருக்கிற யாரையுமே 0%லேயே அந்த ஆரம்பத்தில் ஒன்றுமில்லாத நிலைமையிலே நீங்கள் இங்கே வந்திருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து பரலோகத்துக்கு போகிற வரையிலையும் நீங்கள் ஒன்றுமில்லாத நிலைமையிலே கர்த்தர் வைக்க மாட்டார். அதற்காக தான் பேசிகிட்டு இருக்கோம், அதற்காக தேவனுடைய வார்த்தையை பேசிட்டு வரோம். நீங்கள் யாரும் இருக்கிற நிலைமையில் இருக்கக்கூடாது என்பது தேவ திட்டமாக இருக்கிறாங்க. திரும்ப 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 பல கோணங்களில், பல விதங்களில், பல தலைப்புகள் மூலமாக திரும்ப திரும்ப ஏன் வர்றார். சில நானும் யோசிப்பேன், எதுக்கு ஆண்டு திரும்ப திரும்ப இப்படியே நீங்கள் பேசுகிறீங்கன்னும் போது, அப்போ என்னன்னா நல்லா ஆகிட்டீங்களா, நல்லா வந்துட்டாங்களா. சரி, ஆரம்பத்தில் சொன்னோம் தேவன் நான் இப்படி தான் விரும்புகிறேன்னு சொன்னோம்ப்பா, ஆனால் மக்கள் இன்னும் அதே நிலைமையில் தானே இருக்கிறார்கள். அதுக்கு என்ன, மனம் சரியில்லை. மனதில் தேவனை குறித்த ஒரு ப்ராட் மைண்ட், ஒரு தேவனை குறித்த ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு இல்லாமலே நம்ம ஒரு குறுகிய மனப்பா. என்ன தான் நம்ம மெசேஜ் கேட்டாலும் வெளியே போகணுன்னு நம்ம நிலைமைகள்லாம் மாற ஆரம்பிச்சிது. நம்முடைய எண்ணம் என்ன ஆயிடுதுன்னா, உலக எண்ணங்களோட போய் டச் ஆகிடுது. உலகத்தில் மக்கள் பேசுகிற எண்ணங்களோடு நம்ம மிங்கிள் ஆகிடுறோம், அவங்க கூட போய் கலந்துடுறோம். அதனால தேவனை பற்றி நம்ம என்ன இங்கே நல்லா சார்ஜ் ஏறுறோம், வெளியே போகிறோம் சார்ஜ் எப்படி சில செல்ஃபோனில் டக்குன்னு ஃபுல்லாக சார்ஜ் ஏறும். சில சொல்லுவாங்க ஃபுல்லாக ஆயிடுச்சு, 100 ஏறிச்சிங்க, ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் இறங்கிருச்சுங்க அப்படின்வாங்க. பார்த்துறீங்களா. அப்போ என்ன பண்ணணும், பேட்ரி சரியில்லை அப்படின்வாங்க. பேட்டரியை மாற்றணும் சார், பேட்டரி மாற்றினா கரெக்டாக நீங்கள் போகிறது ஃபுல்லாக இருக்கும். இந்த தரத்தில் பேட்டரிக்கு நல்லா ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடுது, ஒரு நாள் கூட நிற்க மாட்டேன், திங்கக்கிழமையில் அவுட் ஆயிடுது, பேட்ரி டவுன் ஆயிடுது இல்லைங்களா. அதனால் தேவனை பற்றி திரும்ப என்ன பண்ணுறோம், மற்ற காரியத்தோடு மிங்களாகி அவங்களோட பேச ஆரம்பித்தோம். அதுக்காக திரும்ப எதுக்கு புதன்கிழமை ஒன்று உண்டாக்கணும், இடையில எது மீட்டிங் எதுக்கு, இதெல்லாம் எதுக்கு. இது நல்ல கவனமாக தேவனை குறித்து நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நீங்கள் இருக்கிற, திரும்ப சொல்கிறேன், இங்கே நல்லா மனதில் கொண்டு போய் வச்சுக்கிங்க. தேவ திட்டமாக இருக்கட்டும், என்னுடைய தேவன் என் உள்ளத்தில் கொடுத்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற யாரும் இந்த வார்த்தையை கேட்கிற யாருமே நீங்கள் இருக்கிற நிலைமையிலேயே இருக்கக்கூடாது என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. ஆமென். புரிஞ்சுங்களா. தேவன் அதான் விரும்புகிறார். ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டு இன்றைக்கி நமக்கு எப்படி காமிக்கிறார்னா, இப்போ ஆபிரகாம் ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்து அவன் ஆரம்பித்தது, அவன் சாகிறப்பையும் ஒன்றும் இல்லாமல் பஞ்ச பரதேசியாக சாகலை. அவங்களோட மரண சீசன்லாம் பார்த்திங்கன்னா அவன் ஒய்ஃபுக்கு பார்த்திங்கன்னா ஊர் மக்கள்லாம் ஃப்ரீயாக எடுத்துக்கங்கன்றாங்க. இங்கே ஃப்ரீன்ற பேச்சு கேட்டால எவ்வளோ காசு சொல்ல நான் அமௌண்ட்டை பே பண்ணுறேன், அப்புறம் நீ இடங்கள்லாம் வேணாம், வேறு இடத்த பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். எவ்வளோ ஜென்யூனாக இருந்திருக்கிறாங்க பாருங்கள். கர்த்தரை நம்பிட்டு வேறு மாதிரிலாம் வாழல கவனிச்சிங்களா. சரி, அப்போ பாருங்கள், ஒன்றுமில்லாத ஆபிரகாமுக்கு தேவன் சரி பரவாயில்ல, என்னை நம்பி வந்துட்டேன், என்னைய விசுவாசிச்சுட்டு வந்துட்டேன், சரி பரவாயில்ல, உனக்கு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்றேன், இல்லை 1 ஏக்கர் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லலை. தேவன் அவரை ஆசீர்வதிச்சு 1 ஏக்கர் நிலம் கூட கிடையாது, முழு தேசத்தையே தருவேன் என்பதுதான் வாக்குத்தத்தமாக இருந்தது. 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படித்து காமிக்கிறேன். 15:7 பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு, ஹலோ 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 2000 ஸ்கொயர் ஃபீட்டு, 1 ஏக்கர் அப்படி கிடையாது. தேவனுடைய பிளான் சொல்கிறாரு. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. ஆமென். அடிக்கடி நம்ம ஆண்டவர், நான் தான் என் ஆண்டவர், நானே கர்த்தர், உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நானே உன் கர்த்தர். ஆமென். அது பாட்டு ரொம்ப விரும்பி பாடுவேன். நானே உனக்கு
தேவன் என்று வாக்களித்த தேவன் நீர் அப்படின்னு ஒரு அடி, ஒரு பாட்டை பாடி அந்த பாட்டை அடிக்கடி இந்த ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா தேவன் அடிக்கடி அவங்கள்ட்ட சொல்ல, நான் தான் உனக்கு ஆண்டவர், நான் தான் தேவன், நான் தேவன்ன்றதை உன் லைஃப்பில் ப்ரூஃப் பண்ணுறோம் பாருன்னே தேவன் பல பேருக்கு இந்த மாதிரிலாம் செய்திருக்கிறார். அப்போ கவனமாக கேட்கணும். நம்முடைய மனதை தேவனுடைய எண்ணங்களுக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும். நம்ம ஏதோ கொஞ்சம் குறைந்த காரியத்தை பார்த்துட்டுப்பா, அவர் சொல்லலப்பா என் பேர் எல்ஷடாய், உன் மனதை கொஞ்சம் விரிவாக்கு, உன் மனதை என்னைய மாதிரி கொண்டு வா. சும்மா அந்த உலக எண்ணங்கள் படி போதும், இது எதுக்கு அது எதுக்குன்னு போவாத. தேவன் எல்ஷடாய், ஒரு தேசத்தையே தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன். யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு விசேஷமான ஒரு காரியம் சொல்கிறேன். ஆபிரகாம் போய் எனக்கு ஒரு அடி இடம் கொடுங்க, ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு கொடுங்க, ஆபிரகாம் போய் கேட்கவில்லை. கவனிச்சிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12:1-2 பார்த்தீங்கன்னா, தேசத்துக்கு போ, நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போனார். போன பிற்பாடு அடுத்தது, ஆண்டவரே கொஞ்சம் இருங்க, எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது, எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது, அதையும் நிறைவேற்றிடுங்க, போகிற இடத்துல அந்த லேண்ட் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படி கேட்கல. அதற்கு முன்னே நம்ம ஆண்டவர் இறங்கி சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. இவர் போய் கேட்டாரா? இங்கே பாருங்க ஆண்டவரே, அந்த பெரிய ஜாதின்னா நம்ம ஊரில் பேசுகிற அந்த ஜாதி இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் பேசுகிற ஜாதி முறைகள் கிடையாது. ஜாதி என்று சொன்னால் நாடு. உன்னை நாடாக்குவேன்ற, உன்னை பெரிய நாடாக்குவேன், உன்னை பெரிய நாடாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இவர் போய் கேட்டாரா? கவனமாக கேளுங்க. இன்றைக்கி இதில் தேவன் நமக்கு சொல்கிற ஒரு காரியம், தேவன் உங்களுக்கு கொடுக்குற காரியங்கள் சில நேரத்தில் சில நேரத்தில் நீங்கள் அதை கேட்டுக்கவே மாட்டீங்க, அதெல்லாம் தேவன் அளவுக்கு அதிகமாக கொடுக்க ஆரம்பிப்பார். பார்த்துருக்கீங்களா? தேவனை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். தேவன் அப்படி தான் சில நேரத்தில் சில விஷயம் நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம், கேட்காத காரியத்தெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறவர் நம்ம ஆண்டவர். இந்த இடத்துல பார்க்குறோம், இவர் ஆண்டவரே பெரிய நாடாகுங்க, என் பேரை பெருமைப்படுத்துங்க. பாருங்கள், நீங்கள் சொல்கிறீங்கன்னு வந்துட்டு என் பேரை பெருமை அப்படிலாம் கேட்கவே இல்லை ஆபிரகாம். இவர் நல்ல கவனமாக, ஆபிரகாம் கேட்குறதுக்கு முன்னாடியே தேவன் இந்த ஆபிரகாமை குறித்த ஒரு எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குது. இன்றைக்கி அப்படி தான் நம்ம எல்லோரும் கூட்டி வந்து உட்கார் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பேசுகிறாருன்னா, நீங்கள் ஏதோ கேட்டீங்கன்றதுக்காக கிடையாது. நீங்கள் தான் கேட்டிங்களா? நீங்கள் இந்த வார்த்தைலாம் ஏன் வருது, எதுக்காக வந்துட்டு இருக்குது? நீங்கள் ஏதோ உட்காந்து ஆண்டவரே இப்படி பண்ணுங்க அப்படி இல்லை. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை அறிவிச்சிட்டு இருக்கிறார், நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அறிவிச்சிட்டு இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நான் தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன? உன்னை பெரிய ஆளாக்குவதும், உன்னை மேன்மைப்படுத்துவதும், நீ ஆசீர்வாதமாக இருப்பதும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதும், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்றும் தேவன் வாக்கு. எவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷன், எவ்வளோ பெரிய பாதுகாப்பு தெரியுங்களா? உன்னை வாழ்த்துறவன் நல்லா இருப்பான், உன்னை சபிக்கிறவன் ஒரு பிரமாணம் போல இயக்கி வைக்கிறார். எந்த அளவுக்கு அதே மாதிரி நடந்துச்சு. கவனிச்சிங்களா என்ன சொல்கிறோன்னு? ஆகுதான் தேவ பிள்ளைகளே, நம்ம அவருடைய பரந்த மனதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. தேவனுடைய உள்ளத்தை புரிந்து கொள்வது அவசியமாக இருக்குது. ஆபிரகாம் எண்ணியே பார்க்கல. இன்னும் சொல்லப்போனால் ஆபிரகாமுடைய கற்பனையில் கூட தோன்றினது கிடையாது. சாதாரண பொம்மை வியாபாரி, அவனுக்கு என்ன தாட் இருக்கும், என்ன இருக்கும், ஒரு என்ன இருக்கும். இன்றைக்கி ஒரு பொழப்பு நடத்தி இது பாருங்கள், நம்ம ஊரில் இந்த காய்கறி கடைக்காரங்க எப்படி அவங்களுக்கு என்ன இருக்கும், இன்றைக்கி இதை வச்சுட்டு ஏதோ ஒரு லாபம் இருக்கிறது, ஏதோ கொஞ்சம் லாபம் வந்தால் போதும், அந்த மாதிரி தான் நினைப்பான். பெரியதும் இன்றைக்கி இது விற்று பெரிய ஜமீனாக போடலாம். யாரும் உங்கள் வீட்டுக்கு காய்கறி கொண்டு வரவங்களாம் அப்படியே பிளான் பண்ணுறாங்க, இதை விற்று பாருங்கள் இன்றைக்கே பெரிய ஆளாகுது. அந்த மாதிரிலாம் ஒரு நாள் பிளான் பண்ணுறது கிடையாது. நீங்கள் கூட சந்தையில் போய் பாருங்கள், அந்த அம்மாங்களாம் அதே மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அதே மாதிரி தான் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அதே மாதிரி தான் நம்ம ஆபிரகாம். பெரிய இதில் இல்லை, ஆனால் தேவன் அவருடைய மனதை கொண்டு அவர் யார் என்பதை தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துறார். இதை அறிந்த பவுல் பிற்காலத்தில் சொல்கிறார் தேவனை பற்றி. எபேசியர் 3:20 சொல்கிறார், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறவர். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும். ஒரு வேத பதிப்பு இப்படியே சொல்லப்படுது, ஜெபிப்பதற்கும் சொப்பனம் காண்பதற்கும் அதிகமானவர் தேவன் என்று போடப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, தேவன் ஆபிரகாமுக்கு எதை செய்தாரோ அதை நிச்சயம் நமக்கும் செய்வார் என்பதுதான் வாக்கு தத்தம். இதெல்லாம் படிக்கும்போது சிலுவையை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். சிலுவையிலே
பவுல் சொல்கிற ஒரு காரியம், மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏனென்றால், எதற்காக என்றால், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் அடையும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சிலுவை ஏன் நடந்துச்சு? சிலுவையில் ஏன் இப்படிப்பட்ட காரியம் நடந்துச்சு? ஏப்பா ஒன்றும் இல்லைப்பா, சிலுவையில் உனக்காக மறிச்சதே. நான் முன்னாடி சொன்னேன், இழந்து போனதை ஆதாமுடைய பிளஸிங் எப்படி நமக்கு வருது? தேவன் இயேசுக்கு இழந்து போனதை தேட ஒரு எச்சக்கம் தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ கூட ஆதாமின் மூலம் தேவன் நமக்கு அவரை காமிக்கிறார். இப்போ ஆபிரகாமின் மூலமாக அவருடைய ஆசீர்வாதத்தின் மூலம் தேவன் அவர் தான் காமிக்கிறார். நீ அங்கே சிலுவையை பாரு, எதுக்கு இயேசு சிலுவைக்கு போனார்ன்றதை பாரு. எதற்காக என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு வரும்படியாக. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகதான் அப்போ என்ன பண்ண, கொஞ்சம் ஆபிரகாமை போய் பார்க்கணும். என்னங்க பழைய ஏற்பாட்டு காலத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க? நம்ம பழைய ஏற்பாட்டையும் போதிக்கிறோம், புதிய ஏற்பாட்டையும் எல்லாத்தையும் போதிக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு நம்ம பழைய ஏற்பாட்டு ஆளுங்க கிடையாது, புதிய ஏற்பாடு வேத ஆட்கள். நம்ம வேதத்தை நம்பி வேதத்தை பின்பற்றி போகிறவர்கள், அவ்வளோதான். அப்போ பாருங்கள், வேதம் சொல்றதை கவனிக்கணும். ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரும்படின்னு சொல்ல எழுதப்பட்டிருக்குன்னா, அப்போ ஆபிரகாம் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதை நினச்சி பார்க்கணும், யோசித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், அது மட்டுமல்ல, தேவன் ஆபிரகாமுடைய வாழ்விலே எல்ஷடாய் தேவனாக இருந்தார். 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். முன்னாடி ஒரு வசனம் படித்தேன், 15 6ஆம் வசனத்தை படித்து காமிக்கிறேன். முன்னாடி 7 படித்தேன், இப்போ 6 படிக்கிறேன். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். இன்னைக்கு தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறது அதே தான். தேவன் உங்கள்கிட்ட என்ன நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து விசுவாசிக்கிறீர்களா? நம்புறீங்களா? ஏற்றுக்கொள்கிறீங்களா? அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் எப்படி கர்த்தரை விசுவாசித்தார்? தேவன் எனக்கு போதுமானதற்கும் அதிகமானவர் என்பதை விசுவாசிக்க ஆரம்பித்தார். ஆமென். ஆகதான் அவர் எல்ஷடாய் என்பதை நீ என்ன நம்பின, என்னை பற்றி என்ன நம்பின, அதே போல் அவருடைய வாழ்க்கையில் நிரூபித்து கொண்டே போயிட்டு இருக்கிறார். எதெல்லாம் கடவுளை குறித்து ஆபிரகாம் விசுவாசித்தாரோ அது அவருக்கு அப்படியே நேருகிறதை பார்க்கின்றோம். அவருடைய நாட்களில் ஒரு டைம் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அதாவது நம்முடைய கர்த்தரை நம்புகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில பிற்போக்கான சூழ்நிலையில் போயிட்டு வராங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, சில கர்த்தரை நம்பி போயிட்டு இருக்கும்போது சில இக்கட்டுகள், சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள் வரதான் செய்யும். வரவே வராதுன்னு சொல்லலை. கிறிஸ்தவனுக்கு பிரச்சனையே வராதுன்னு சொல்லலை, உபத்திரமே வராதுன்னு சொல்லலை, வேதனையே வராதுன்னு சொல்லலை, வியாதியே வராதுன்னு நான் சொல்ல வரல, வரும். ஆனால் இவைகள் மத்தியிலே நாம் தேவனை எப்படி பிடித்து கொள்கிறோம், வரும்னு சொல்கிறோம், அதை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி வந்தால் கூட அந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை எப்படி அவர் மீது வைக்கிறோம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்த உடனே இவங்க பிழைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, எகிப்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், படிக்கிறோம் பாருங்கள் வேதத்தில் 12:7 வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் ஒரு தரிசனமாக அவன் கட்டினான். பின்னாடி பார்த்துட்டே வந்தீங்கன்னா 10ஆம் வசனம். அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. எந்த தேசத்தில்? போன தேசத்தில் பஞ்சம் கொடிதாக இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். கானான்லேருந்து எகிப்துக்கு போகிறார். கவனமாக கேளுங்க, கானான்லேருந்து எகிப்துக்கு போகிறார். தேவன் கூட்டு வந்த தேசத்துலேருந்து இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன், எகைன் எகிப்துக்கு போகிறார். எகிப்துக்கு போகும்போது நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னு போது பார்க்கும்போது 11ஆம் வசனம். அவன் எகிப்துக்கு சமீபமாக வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். யார்? நம்ம ஆபிரகாமே சொல்கிறார். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். கவனமாக கேட்டீங்களா? மனைவியே சகோதரின்னு சொல்கிறாரு. ஆபிரகாம் எகிப்தில் வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று ஆபிரகாம் என்ன விசுவாசித்தார், அதே மாதிரி என்ன இப்படி தான் நடக்க போகுது.
ஆனால் எகிப்தில் உள்ளவங்களாம் கொஞ்சம் நீக்கிற மாரி இருப்பதனால ஒருவேளை அங்கே இருக்கிற வேறு மாதிரி இருப்பாரோ, நீ கொஞ்சம் அழகாக இருக்கிறம்மா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உயிர் காப்பாற்றுற சொல்கிறேன், உயிர் பிழைக்கிறதுக்காக சொல்கிறாரு. அப்புறம் பாருங்கள், இப்போ ஊரில் இருக்கிற எல்லா ஆளும் சாராளை பார்த்தோன்னே கண்ணு எல்லாமே சாரால் பக்கம் தான் திரும்புது. அடுத்தது பார்வோனுடைய பிரபுக்களும் மந்திரிமார்கள்லாம் பார்க்குறாங்க, என்னடா இதுவரை பார்க்காத ஒரு உலக அழகி வராளேன்னு பார்க்குறாங்க. அடுத்தது மூன்றாவது குரூப், பார்வோனுக்கு முன்பாக அவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனை கொண்டு போகப்பட்டால் அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை, அழகான ஒரு பொண்ணை கூட்டி வந்திருக்கிறான், அதனால் ராஜா என்ன பண்ணுறாருன்னா தயை பாராட்டுறாரு. எப்படி தயை பாராட்டுறாரு, என்னென்னலாம் கொடுக்குறாரு பாருங்க. அவனுக்கு ஆடு மாடுக்கணும். ஹலோ, கடவுள் பாருங்க, அவருக்கு பிளானை எப்படினாலும் மாற்றுவார், அவர் எந்த வழிகள் வேணாலும் பண்ணுவார். ஆனால் ஆபிரகாம் இதெல்லாம் கிடைக்குன்றதுக்காக அந்த ரூட்டை மாற்றலை. இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா சில பேர்லாம் வந்து மனைவி மாற வச்சு பிழைக்கிற சில கெட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்களா, அப்படிப்பட்ட கெட்ட புத்தி ஆபிரகாம் கிடையாது. அவர் என்ன பண்ணார், தான் ஒரு நாள் என் உயிர் காப்பாற்றப்படணுமா அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாரு இல்லையா. மற்றபடி இன்றைக்கி இருக்கிற மோசமான ஆட்களை போல் அப்படி கிடையாது. அவருடைய எண்ணமே அப்படி கிடையவே கிடையாது. இப்போ இவர் ஒன்று நினைச்சாரு, தேவன் பிளானை மாற்றுறாரு. அவள் நிமித்தம் யார், சாராள் மனைவி நிமித்தம் அவன் யார், பார்வோன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். இப்போ இவங்க தங்கச்சின்னா சகோதரின்னா ஆபிரகாம் யாருங்க, அண்ணன். இப்போ ஆபிரகாம் அண்ணன்னா பார்வோன் ஒருவேளை சாராளை கட்டிக்கிற முறை வந்துச்சுன்னா ஆபிரகாம் பார்வோனுக்கு என்ன முறையாக வருது, மச்சின முறையாக வருது. அதனால மச்சானுக்கு ராஜா பார்வோன் வந்து சாதாரணமானலாம் கொடுக்கல பாருங்க. மச்சானுக்கு என்னென்ன கிடைக்குதுங்க, மச்சானுக்கு ஆபிரகாமுக்கு அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும், மச்சானுக்கு யார், வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டங்களும் கிடைத்தது. அது மட்டும் இல்லை, ஆபிரகாமுடைய மனைவியாக்கு சாராள் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தா, இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன, இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன, இவளை நான் எனக்கு மனைவி ஆக்கி கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், கவனிங்க, மச்சானுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரோ எதையுமே நீ என்ன பண்ணாத, ரிட்டர்ன் வாங்காத. எதெல்லாம் கொடுத்தி அதெல்லாம் அப்படியே கொடுத்து அனுப்பிடு. யோசிச்சு பார்த்தீங்களா என்ன சொல்கிறேன்னு? இதிலிருந்து ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், ஆபிரகாம் வந்து ஒரு பூரண புருஷன் கிடையாது, பெர்ஃபெக்ட் மேன் கிடையாது. புரிஞ்சுச்சுங்களா? கடவுள் வந்து ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும்னா பெர்ஃபெக்ட் மேனாக தான் இருந்தால் ஆசீர்வதிக்கணும்னா இந்த உலகத்தில் ஒரு ஆள் ஆசீர்வதிக்க முடியாது. என்னையும் ஆசீர்வதிக்க முடியாது, உங்களையும் ஆசீர்வதிக்க முடியாது. பெர்ஃபெக்ட் மேன், பூர்ணமான ஒரு மனுஷனை தான் ஆசீர்வதிக்கணும்னா இந்த உலகத்தில் யாரையும் பார்க்கவே முடியாது. தேவன் இன்று பூர்ணனான ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கவில்லை, தான் யார் என்பதை விசுவாசிக்கிற ஒரு ஆளை தேடிக்கொண்டிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, நாளாக மாறிடுவீங்க. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குன்ற மாதிரி அவரோடு பழக சேர அவரோடு வாழ உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டு விடும். எப்போதுமே நீங்கள் நான் சொல்கிறேன், பரிசுத்த வாழ்வில் கூட நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருக்க மாட்டீங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. நாளாக அதுலேயும் நீங்கள் பியூரிஃபை, அதுலேயும் தெளிவாகிட்டே வருவீங்க, அதுலேயும் பூர்ணராகி கொண்டே வருவீர்கள். செல்வ செழிப்பில் மட்டும் கிடையாது, பரிசுத்தம் கூட அப்படி தான். நாளாக மாறிக்கிட்டே இருக்கும். நாளாக அதில் கூட மெச்சூர்ட் ஆகிட்டு வருவீங்க நீங்கள் வந்து. அப்போ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது கூட தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மனுஷனை தெரியல. பெர்ஃபெக்டான மனுஷனை தெரியல, கண்டிப்பாக ஆபிரகாம் அதுக்கு எலிஜிபிலிட்டியே இருக்காது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன சொல்லுவான்னா, இல்லைப்பா நீலாம் வந்து ஒரு பூர்ணனா நான் ஒரு பரிசுத்தனை தேடிட்டு இருந்தேன், நீ பரிசுத்தமான ஒரு ஆள் இல்லாத உன்னை ஆஸ்வதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் விடல. திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம கூட சில நேரத்தில் வந்து ஒரு முழுமையான ஒரு பூர்ணர் கிடையாது. சில நேரத்தில் சில நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது சில பிரச்சனை, சில கஷ்டம், சில ஏதாவது ஒரு ஃபால்ட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நல்லா கவனமாக கேளுங்க, தேவன் நம்ம ஃபால்ட்டை விட நம்ம எந்த அளவுக்கு அவர் விசுவாசிக்கிறோம் என்பதை விரும்புகிறார்.
நீங்கள் வந்து ஒருவேளை இப்போ ஃபால்ட்டாக இருக்கலாம், தேவனை விசுவாசித்து பாருங்கள், உங்கள் ஃபால்ட்டெல்லாம் அப்படியே நிறைகளாக மாற்றப்படும், சரியாக மாற்றப்படும். நீங்கள் அந்த ஃபால்ட்டு, அந்த குறைகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவதையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். வேதம் சொல்கின்றது 2 நாளாகமம் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமையெல்லாம் காண்பிக்க விரும்புகிறார். தேவனை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தேடுகிறவர்களுக்கு, இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி கவனமாக, அவரை பற்றி, நம்மளை பற்றி கிடையாது. நம்முடைய தியாகம், நம்ம ஜெபம், நம்ம உபவாசம், அநேக நேரத்தை இதை நம்ம பிடிச்சிக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனால் அதை விட என்னன்னா, நம்மை ஃபோக்கஸ் பண்ணுறதை, நம்மை கண்ணோக்குவதை விட நம் தேவன் யார் என்பதை அறிந்து அவரில் வளருவதும் போது தான் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமைகளெல்லாம் தேவன் விளங்க பண்ணுவார். ஆகவே தான் ஆபிரகாம் குறை இருந்துச்சு, இல்லை பரவாயில்ல, மனைவின்னு சொன்னால் பரவாயில்ல, அழைச்ச ஒரு கர்த்தர், அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வல்லவர்னு சொல்லி கொஞ்சம் அப்படி பண்ணியிருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, பெர்ஃபெக்ட் இல்லை, மனைவி வேறு மாதிரி பேசுகிறான், தகுதின்னு சொல்கிறான், அங்கே பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தாலும் கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். அதில் தேவனை நம்பி வந்துட்டார். தேவனை நம்பி வந்த இவர் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க வேண்டியதானே, நான் சொல்லியிருப்பேன், அப்படி சொல்லி இப்படி சொல்லி கர்த்தரதெல்லாம் ஆபிரகாம் போய் நம்ம சொல்கிற மாதிரிலாம் என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதான் நம்ம சொல்கிறோம். சில இடத்துல வந்து ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டு பண்ணல, ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டு செய்யலாம்ல, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஆபிரகாம்கிட்ட போய் கர்த்தர் வந்து இந்த சின்ன பிள்ளை தானம்மா, இன்றைக்கி இருக்கிற மெச்சூர்ட் இல்லாத தன்மையில் சில பேர் நடந்துக்கிற மாதிரிலாம் தேவன் பண்ணல. ஒருவேளை ஆபிரகாம் தவறு பண்ணினார். ஆனால் தேவனை குறித்த ஒரு அறிவு இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. அதெல்லாம் பாருங்கள், தேவன் அவரை காப்பாற்றி வெளியே கொண்டு வரார். இதுலேருந்து தேவன் கற்றுக் கொடுக்குற விஷயம், தேவன் உங்களோடு உடன்படிக்கை செய்து உங்களை வெளியே கொண்டு வருவார் என்று சொன்னால் உங்கள் மேலேயும் உங்கள் பொருட்கள் மேலேயும் உங்கள் கூட இருக்கிறவங்க மேலேயும் யாரும் கை போட முடியாது என்பதை தேவன் காட்ட விரும்புகிறார். இதெல்லாம் ஒரு பிளஸிங், இதெல்லாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம். நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களையும் உங்கள் கூட இருக்கிறவங்களையும் உங்கள் கூட இருக்கிற பொருட்களையும் தேவன் தொட விட மாட்டார். தொட்டானா உலகத்தில் சொல்கிறாங்க, நீ என்னை தொட்ட நீ கெட்டடான்ற மாதிரி தொட நினச்சான், தொடக்கூட இல்லை, தொட நினச்சான். தேவன் அங்கேயே புள்ளி வைக்க ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, கொடுத்தது ரிட்டன் வாங்கலை. கவனமாக கேளுங்க, ஆபிரகாமுக்கு பார்வோன் கொடுத்த எதுவுமே தேவன் அங்கே பார்வோன் அது ரிட்டன் வாங்கலை. அவன் சொல்கிறான், பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான், அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்னென்னலாம் கொடுத்தானோ அதெல்லாம் அனுப்பிவிடு, அப்படியே அனுப்பிவிடுறான். வந்து திரும்ப சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு பார்வோன் கொடுத்த எந்த செல்வங்களையும் பார்வோன் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவில்லை. அது நிமித்தமாக என்ன நடந்தது? 13ஆம் அதிகாரம் ஒரு சில வசனம் படிக்கிறேன். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க, தென் திசைக்கு வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய ஒன்றுமே இல்லாதவனுக்கு கர்த்தர் எப்படி பண்ணார்? அவன் தவறுகளையும் அவன் கடவுளை விசுவாசித்தது நிமித்தமாக குறைகள் தீமைகள் நன்மையாக மாற்றப்படுகிறது. கொடுத்த ஒரு விஷயம் திரும்ப ரிட்டர்ன் வாங்கலாம். அது நிமித்தமாக ஒன்றுமில்லாமையிலிருந்து வந்த ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன பிளான் பண்ணி தேவன் இவனுக்கு அது நிமித்தமாக ஏராளமான மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தான். கவனமாக கேளுங்க, இது இவைகள் எல்லாமே ஆபிரகாம் வேர்வை சிந்தி சம்பாதித்தவைகள் அல்ல. என்ன காமிக்க வர்றாரு? கர்த்தர் காமிக்க விரும்புகிற விஷயமே இது ஒன்றால் வந்தது இல்லை, இதெல்லாம் நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுத்தது, நான் உனக்கு ஆயத்தமாகி கொடுத்தது, உன் தீமையை நன்மையாக மாற்றி நான் உனக்கு இவைகளை கொடுத்தது என்பதை ஆபிரகாமுக்கு நினைவுபடுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளவேன். இன்றைக்கு நான் நன்றாக இருப்பது காரணம் என்னுடைய தியாகமோ என்னுடைய ஜெபமோ என்னுடைய உபவாசமோ அல்ல, எல்லாம் கர்த்தர். அவர் நிமித்தமாக, அவருடைய கிருபை நிமித்தமாக, அவர் தயவின் நிமித்தமாக, அவருடைய இரக்கங்களின் நிமித்தமாகத்தான் நாம் நன்றாக இருக்கிறோம். ஒரு நாளும் கவனம் நம்ம மேலே போயிடவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும் என்பதில் கவனம் போயிடவே கூடாது. நம்ம எவ்வளவு செய்தோம் என்பதில் கவனம் போயிடவே கூடாது. இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்,
முன்னாடி நல்லா இல்லை, நீ நல்லா இருக்கிறது காரணமே ஒரே ஒரு காரணம், அவருடைய கிருபை, தயவு, இரக்கம், என் மேலே வைத்த பாசம், அன்பு, நேசம் இதுதான் என்பதை மனதில் கொண்டு போய் வைக்க வேண்டும். எல்ஷடாய் தேவன் ஆபிரகாம் காண்பித்த தயவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் இங்கே ஆபிரகாமுடைய கோழைத்தனத்தை பார்க்கிறோம், பயந்தாங்குழித்தனத்தை பார்க்கிறோம். அவைகளின் மத்தியிலும் எல்ஷடாயின் நிறைவு வெளிப்பட்டது. சில விஷயத்தில் நம்ம பலவீனமாக இருக்கலாம், ஆபிரகாம் போல கோழைத்தனமாக இருக்கலாம், பயந்தாங்குழியாக இருக்கலாம். ஆனால் கடவுளை விசுவாசிப்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். தேவன் உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டாரோ, தேவன் இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி வெளிப்படுத்தப்பட்டாரோ அவரையே நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த 13ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை நோட் பண்ண விரும்புகிறேன், படித்து காமிக்கிறேன். 5-6 வசனங்கள். ஆபிரகாமுடைய வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. இங்கேயும் பல பிரமாணங்களை தேவன் வச்சிருக்கிறார். அதில் ஒரு பிரமாணம் பார்த்தீங்கன்னா லோத்து கூடவே வந்தான் பாருங்க. லோத்துவ தேவன் கூட்டிட்டு வர சொல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வாரினார். ஆனால் கூட பிரதர் போகிறாங்க கூடவே வராமல் பாருங்க. கவனமாக இதுலேயும் ஒரு பிரமாணம் என்னென்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனோட யார் இருந்தாலும் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாம் அப்படியே பிடிச்சிக்கிட்டே வந்தான் லோத்து. கவனமாக திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம கூட யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவார்கள். இதுக்கு ஏதாவது பண்ணணுமா, இதுக்காக செய்யணுமா, இதுக்காக ப்ரொசீஜர் இருக்குதா, ஏதாவது வழிமுறை ஒன்றும் இல்லை. கூடையே ஒட்டிட்டு வந்தாலே போதும். சில பேர்லாம் பாருங்கள், நம்ம கூட இருக்கிறோம் ஒன்றுமே நம்மளை மாதிரிலாம் ஊழியம் பண்ண மாட்டோம், நம்ம மாதிரிலாம் ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு பிளெஸ்ஸிங். ஹலோ, புரிஞ்சுச்சிங்களா? எங்கள் கூடவே இருந்து பாருங்கள், எங்கள் பிளெஸ்ஸிங்கில் அவங்க கூட ஒட்ட ஆரம்பிச்சிடும். எங்களோடு இருப்பது நல்லது உங்களுக்கு. என்னங்க ஆமீன் வர மாட்டேனுது? ஏன்னா பூவோட சேர்ந்த நாரும் அவரோட சேர்ந்தாலும் அனுப்பிங்க, அவருடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கிற மக்களோடு இருந்தாலும் இருப்பீங்க. கொஞ்சம் ஒரு 2 மாதம் வெளியே போய் பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் இல்லை தான் டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரி சொல்கிறாரே உண்மையா பொய்யான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க அதை. ஆமென். ஆபிரகாமோட ஒட்டிகிட்டே வந்த ஒரு ஆளுக்கு அவருடைய பிளெஸிங் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? அவருக்கு கொஞ்சம் நெஞ்சம் கதை கொஞ்சோண்டு கிடையாது. எப்படி இருக்குது பாருங்க, பைபிள் போடப்பட்டிருக்குது. ஆபிரகாமோட வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்கள் இருந்ததுன்னா அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது என்னன்னா 2 பேருக்குமே பிளெஸிங் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. ஆமென். ஒன்றும் இல்லை, ஜெபமே இப்போ நம்ம கூடவே வந்துட்டு இருந்தாலே போதும் பாருங்க. அதுக்குன்னு ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, அதை மட்டுப்படுத்தலை. இருந்தாலும் இது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்துக்கு இவ்வளோ ஒர்க் ஆகுதுன்னா இன்னும் எங்களை போல நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்கன்னா எவ்வளோ இதாக இருக்கும் பாருங்கள். எங்களோட கூட இருந்தாலே பிளெஸிங்னா, எங்களை போலவே நீங்கள் ஜெபம் பண்ணி, எங்களை போலவே உபவாசிச்சு, எங்களை போலவே தியானிச்சு, எங்களை போலவே ஊழியங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தா இன்னும் எப்படி இருப்பீங்க? இதுக்கே இவ்வளோ எஃபெக்ட்னா அப்போ என்ன பண்ணணும் யோசிக்கணும் இல்லைங்களா? ஆக நம்ம அதை மட்டுப்படுத்தலை. இப்படி இருக்கும்போதே பிளெஸிங்னா இவங்க பண்ணுறலாம் பண்ண ஆரம்பித்தா எவ்வளவு உண்டாகும் என்பதையும் யோசித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் பிரமாணங்கள். ஆபிரகாமுடைய ஆஸ்தியை பூமி தாங்க முடியவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது பைபிள்னா. என்னங்க ஆபிரகாம் ஆண்டவருக்கு தெரியாதா? எதுக்கு இவ்வளோ தரணும்? பைபிளில் போடப்பட்டிருக்குது தாங்கக்கூடாது இருந்தது. எதுக்கு கடவுளுக்கு தெரியாதா? எதுக்கு இவ்வளோ கொடுக்க வேண்டும்? தேவ பிள்ளைகளே நல்லா கவனமாக கேளுங்க. அவருடைய நாமம் எல்ஷடாய். நீங்கள் என்னதை ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை என்ன ப்ராப்ளம் வருது? பொருட்களை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஹலோ, என்னவா பொருட்களை வைக்கிறவன் என்னை மாதிரி இல்லை. தங்கம், பூமி, வெள்ளி, பொண்ணு, ஆடு, மாடு அந்த மாதிரி எல்லாமே செல்வம் கொடுக்கின்ற ஒரு காரியம். அந்த மாதிரி விஷயத்தை வைக்கிறதுக்கு இடமே இல்லை. அந்தளவுக்கு பூமியே தாங்க முடியாத அளவுக்கு
ஒன்று சொல்லுவார், நீங்கள் என்ன தான் கருத்துட்டு போய் கேட்டாங்கன்னா, இங்கே பாரு இந்த பேச்செல்லாம் நான் வர மாட்டேன், என் பேர் எல்ஷடாய், நீ உன்னுடைய என்ன என்ன இப்படிப்பட்டதை நான் என்ன பண்ண முடியும், என் பேர் சிவந்த கரங்களுடையவன். கொடுத்து கொடுத்து அவருடைய கரம் சிவந்த கரம். ஆபிரகாமுக்கும் வெள்ளியும் பொண்ணும் மிருக ஜீவன்கள் உடையதாக இருந்த உடைய சீமானாக இருந்தார். பைபிள் படம் சீமானாக இருந்தார். ஆமென். பெரிய ஆள், பெரிய பணக்காரர், ஜமீன், அந்த மாதிரி பரம்பரை அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, வேலைக்காரன். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொன்ன சாட்சி அதை காட்டிலும் ஸ்வீட். படிப்போம் ஆதியாகமம் 24:35. ஆதியாகமம் 24:35 படிக்கிறேன் பாருங்க. இதில் ஒரு காரியத்தை அவங்க நோட் பண்ண விரும்புகிறேன் இன்னைக்கு. ஓகேங்களா? 35ஆம் வசனம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாக இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பார்த்தீங்களா? வீட்டில் வேலை செய்கிற ஒரு மனுஷன் முதலாளியை பற்றி சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல ரிப்போர்ட். அதாவது எப்போதுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் நல்லா தெரியுன்னுவாங்க. எங்கள் ஏரியாவில் பாருங்கள், இது வேலை செய்கிறவங்கள்ட்ட கேட்டால் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க பற்றி எல்லாமே அப் டு பாட்டோட சொல்லிடுவாங்க. சிஸ்டர் தெரியுமா, இப்படி அப்படி அது இது வண்டவாளம் தண்டவாளம் வந்தது போனது ஆக்குனது ஆக்காது எல்லாமே இருக்கிறது இல்லாத எல்லாமே சொல்லிடுவாங்க. யார்? வேலை செய்கிறவங்க. நெகட்டிவ் சொல்லுவாங்க, அதாவது அவங்க நல்லதையும் சொல்லுவாங்க கெட்டதையும் சொல்லுவாங்க. ஆனால் நல்லதை விட கெட்டதான் அதிகமாக சொல்லுவார்கள். இப்போ ஆபிரகாமுடைய வேலைக்காரன் என்ன சொல்கிறாரு, எங்கள் எஜமான் வந்து ஏமாற்றி சம்பாதிச்சது கிடையாது, முள்ள மாதிரி தனம் பண்ணி சம்பாதிச்சது கிடையாது, குறுக்கு வழியில் சம்பாதிச்சது கிடையாது, கள்ளத்தராசு பண்ணி சம்பாதிச்சது கிடையாது, கலப்படம் பண்ணி சம்பாதிச்சது கிடையாது, ஒருத்தனை கொலை பண்ணி சம்பாதிச்சது கிடையாது, ஒருத்தனை ஏமாற்றி ஏச்சி சம்பாதிச்சது கிடையாது, ஒருத்தனை போட்டி கொன்று சம்பாதிச்சது கிடையாது. என்ன சொல்கிறாருன்னா, அந்த 35ஆம் வசனம் ஃபஸ்ட்டு வார்த்தையும் லாஸ்ட்டு வார்த்தையும் படிங்க பார்க்கலாம். இல்லை, ஃபஸ்ட்டு வார்த்தையையும் லாஸ்ட்டு வார்த்தையும் படிங்க பார்க்கலாம். அவ்வளோதான். ஷார்ட்டாக சொல்ல போனா, கர்த்தர் கொடுத்துருக்கிறாரியா, என் எஜமானுக்கு இருக்கிறது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. ஆமென். அழகா சொல்றார். யோசிச்சு பார்த்தீங்களா? இது எப்படின்னா, வேலைக்காரன் சொன்னதுனால நம்ம எண்ணத்துக்கு பார்த்து நம்ம ஊரில் வேலை செய்கிற எண்ணம் தான் இருக்கும். இவர் எப்படின்னா, இந்த இதுக்காக அவர் பேர் எடுக்கிறேன், அம்பானின்னு வச்சிங்களேன். யாருங்க? அம்பானியுடைய பிஏ. இப்போ அம்பானியுடைய பிஏ பற்றி அவர் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா, ஒன்றில் பிஏ அம்பானியை விட அம்பானி பிஏவுக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கும். சார் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவர் கேட்பாருங்க. வேலைக்காரன், நம்ம ஊரில் வேலைக்காரன்னா என்னங்க வேலைக்காரன் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ அம்பானி வந்து தான் பையனுக்கு பொண்ணு கேட்குறதுக்கு அனுப்பியிருக்கிறாருன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துங்க. அந்த மாதிரி இப்போ இந்த இந்த நல்ல விசுவாசமானது அவரை நினைச்சது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி பரவாயில்ல, இப்போ அவரை தள்ளிடுங்க. இப்போ அம்பானி சொல்லிட்டு ஆபிரகாமை பிடிச்சிங்க. ஓகேங்களா? இப்போ ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்ல கர்த்தர். இன்னைக்கு அவரை பற்றி சொல்ல போனால் அவங்க வேலைக்காரர் வந்து பிஏ வந்து எதையுமே பாசிட்டிவாக சொல்ல முடியாது. உண்மை இல்லையா? ஏதோ ஒன்று பாசிட்டிவாக சொல்ல, மீதி எல்லாமே என்ன பண்ணுவார், நெகட்டிவாக தான் சொல்லுவார். ஆனால் நம்ம ஆபிரகாமுடைய பிஏ வந்து சொல்கிறாரு, எலியா சார், கர்த்தர் இன்னைக்கு எங்கள் எஜமான்ட்ட இருக்கிற எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தர் எல்லாவற்றையுமே கொடுத்துருக்கிறார். ஆமென். எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு? அளவா இல்லை, போதுமானதற்கும் அதிகமாக. அதுதான் பாருங்க. இன்னொரு காரியம், இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இவ்வளோ கொடுத்தவர். இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு ஷார்ட்டேஜ் என்ன? தேவன் எப்போதுமே ஒரு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்போ இவனுக்கு ஒரு குறை. இப்போ இவர் என்ன கேட்குறார்? 2ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரனாகிய இந்த எலியாசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். என்ன இங்கே ஷார்ட்டேஜ், என்ன குறை அப்படின்னு சொன்னால், குழந்தை, பிள்ளை
இல்லை. இப்போ இவன் கேட்டது ஒரு பிள்ளை, கேட்டது ஒரு பிள்ளை. ஆனால் கர்த்தர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுத்துட்டே இருக்கிறார். இன்னும் இன்னைக்கு நம்ம எல்லாருமே எந்த லிஸ்ட்டில் வரந்துறீங்களா? ஆபிரகாமுடைய பிள்ளைங்க லிஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி கணக்கு போட்டால் கூட கேட்டது ஒன்று, கேட்காதது ஏராளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, அவர் கேட்டதை அவர் கேட்டார், ஆனால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறத கர்த்தர் நிறுத்தவில்லை. இன்னமும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், இன்னமும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இன்னமும் யார் யாரெல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, கிறிஸ்தவராக மாற்றப்படுகிறார்களோ, அவர்கள் எல்லாருமே எந்த லிஸ்ட்டில் கொண்டு தேவன் வைக்கிறார் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு பிள்ளையாக தேவன் கொண்டு போய் வைக்கிறார். ஆமென். கவனிச்சிங்களா? தேவனுடைய பிளெஸ்ஸிங் நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய நமக்கு கொடுக்கின்ற விதங்கள் எல்லாம் ஒரு நாளும் கர்த்தர் நிறுத்தி கொள்வதே கிடையாது. அதான் எல்ஷடாய். நான் சொல்கிறேன், அவர் விசுவாசிங்க, அவர் நம்புங்க, அவர் மேலே உங்கள் கண்களை பதிய வையுங்கள். தேவன், நான் சொல்கிற தேவன் இப்படிப்பட்டவர் தான். உங்களுக்கு கொடுப்பதை நிறுத்தாத கர்த்தர். சொல்ல சொல்கிறாங்க, அவன் தப்பு பண்ணுறானே, இல்லைப்பா அவன் என்னை விசுவாசிக்கிறான், இன்னும் கொஞ்ச நாள் அவன் தப்பு மாற்றப்படும், அந்த விஷயத்தில் நான் அவனை சரி பண்ணிடுவேன். புரிஞ்சுச்சுங்களா சொல்கிறேன்னு? திரும்ப சொல்கிறேன், நீங்கள் தப்பு பண்ணிகிட்டு இருந்தால் கூட அந்த விஷயத்தில் கர்த்தர் உங்களை மாற்றி விடுவார். அதில் நீங்கள் சரியாயிருவீங்க. ஏன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமை அப்படிப்பட்டது. நிச்சயம் பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளாக கொண்டு வர ஆரம்பிக்கும். இப்போ கர்த்தர் பார்க்குறாரு. 5ஆம் வசனம் படிக்கிறேன். அவர் இப்போ அது தொடர்ச்சியாக படிக்கிறேன். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பானவனை உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். எதை விசுவாசித்தான்? நான் ஒரு பிள்ளையே கேட்டா இவர் வானத்து நட்சத்திரங்களை போல தருவேன்றாரே. அதுதான் பிற்காலத்தில் பவுல் இது எழுதும்போது இந்த விசுவாசத்தை தான் அவர் எழுதுகிறாரு. தன்னுடைய சாராளுடைய தனக்கு பலன் இல்லாததையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான், கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி கர்த்தரை விசுவாசித்தான். இன்னைக்கு அப்படி தான். ஆபிரகாம் போல ரோமர் எழுது புத்தகம் 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரமாக நீ அப்படியே எனக்கு என்ன வாக்கு தத்தம் பண்ணினாரோ அதை நிறைவேற்ற வல்லவர். சொல்லுங்க எல்லாரும், கரங்களை விட்டு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு என்ன வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதே தான் ஆபிரகாம் போல கர்த்தர் என்னென்னலாம் வாக்குத்தத்தை கொடுக்குறாரோ நீங்களும் சொன்னோம், நிறைவேற்ற வல்லவர், நிறைவேற்ற வல்லவர். ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்து நீ நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விசுவாசித்து விட்டு திங்கட்கிழமை வரையிலும் திங்கள் டு சனிக்கிழமை விட்டுட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை விசுவாசான்னு போல முழு நிச்சயமாய் நம்பினார். அப்போன்னு என்ன அர்த்தம்? உட்காந்தாலும் நடந்தாலும் எழுதிச்சாலும் ஓடினாலும் வேலை செஞ்சாலும் முழுக்க இதோடைய கவனம் எல்லாமே இந்த வாக்கு தத்துவத்தின் மேலே இருந்துச்சு. ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களோட பல வாக்கு தத்தங்களை பேசியிருக்கலாம். என்ன வாக்கு தத்துவம் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும் தேவன் என்ன உங்களுக்கு பேசியிருக்கிறார். ஒன்று நிச்சயம், அது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்புங்கள். தேவன் அந்த விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணார்னா நிறுத்த மாட்டார். தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா, இது லைஃப் டைம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சார். சிலர் சொல்லுவாங்க, சில இதில் ஏதாவது இன்சூரன்ஸ்லையோ இதுலையோ பணம் போட்டோன்னா அவங்க சொல்கிற ஒரு காரியம், ஏதோ ஸ்கீம்லேயோ ஏதோ ஒரு இதுலையோ சொன்னோம்னா இணைஞ்சோம்னா அவங்க சொல்கிற ஒரு விஷயம், இது உங்கள் லைஃப் டைம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் சந்ததிகளுக்கும் இந்த பெனிஃபிட்லாம் வரும் அப்படின்வாங்க. அதை அவன் கொடுக்குறானோ இல்லையோ. இன்றைக்கி சில மார்க்கெட்டிங் கம்பெனிங்க, எம்பளம் கம்பெனிங்க புதுசாக உருவாக்குற பிஸ்னஸ்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி எப்படியாவது மக்களை அதை கேட்ச் பண்ணணும், மக்களை கவர் பண்ணணும்னு. நான் சொல்கிறேன், கப்ஸா புருடா விட்டுக்கிட்டு இருக்கல. இப்போ நான் இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்குது, பைபிளில் போடப்பட்டிருக்குது. இன்றைக்கி பிறக்கிற குழந்தை கூட கர்த்தர் எந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் வைக்கிறார்னா
ஆபிரகாமுடைய பிள்ளை என்ற லிஸ்ட்டில் கொண்டு போய் வைக்கிறார். ஆமென். கேட்டது ஒன்று, அதை விசுவாசிச்சார். அப்படியே இன்னைக்கும் ஆபிரகாம் பிள்ளைகளை போய் லிஸ்ட்டில் வைக்கிறாங்கன்னா அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். புரியுதுங்களா? வாக்குத்தத்தம் மட்டும் கிடையாதுங்க, அதை நிறைவேற்றியும் கொடுத்தார். எப்படி நிறைவேற்றி கொடுத்தார் பார்க்கலாமா? உபாகம் புஸ்தகம் போவோம், 1ஆம் அதிகாரத்துக்கு போவோங்க. அங்கே என்ன நடந்துச்சு என்பதை பார்ப்போம். ஒரு 4-5 தலைமுறைக்கு பிற்பாடு நடந்த ஒரு விஷயத்தை பார்ப்போம். உபாகம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை படித்து காமிக்கிறேன். 10-11 படிக்கலாமா? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சொன்னது போலவே அப்படியே மோசஸ் எழுதி வைக்கிறார். என்ன எழுதி வைக்கிறார்? நம்ம முப்பாட்டன்ட்ட உங்கள் தாத்தன்ட்ட கடவுள் வாக்கு பண்ணார்ல, வானத்து நட்சத்திரத்தை போல பண்ணுவேன்னு. இப்போ சொல்கிறாரு, இதோ இந்நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? திரளாக இருக்கிறீர்கள். வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாக இருக்கிறீர்கள். அடுத்த வசனம் முக்கியம், படிங்க பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சில பேர் கேள்வி, ஏங்க ஏற்கனவே திரளா இருக்கிறாங்க, அப்படி விட்டுட்டு போக வேண்டியதான கடவுள்? அவர் வாக்குத்தத்தம் பண்ணார்ல. என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? வானத்து நட்சத்திரம் போல தருவேன்னார்ல. சரி, இப்போ பைபிள் என்ன போடப்படுறது? நீங்கள் இதோ இந்நாளில் வானத்து நட்சத்திரத்தை போல திரளா இருக்கு, அப்படி விட்டுட்டு போக வேண்டியதானே? அதுக்கு அடுத்தது எதுக்கு சொல்லணும்? என் தேவன், நம்முடைய தேவன் எப்போதும் அப்படிதான். ஆமென். ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து நிறைவேறின பிற்பாடு எப்போதும் கிளம்பு, நீ வாங்கிட்டீங்களா? சில பேர் நம்ம ஏதாவது கேட்கோ ஏதோ கூட வாங்கிட்டீங்களா? நம்ம எப்போதும் நம்ம பாக்ஸ் பிரகாரம் நம்ம பேசுவோம். நம்மள்ட்ட இத்தனை பாக்ஸ் தான் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கணும், ஒன்றுக்கு மேலே வாங்கக்கூடாது, அது மாதிரி நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம பாக்ஸ் கணக்கு அப்படி. நம்மளும் ஒரு பேக்கரியை வச்சுருந்தோன்னா நீங்கள் எவ்வளோனாலும் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லலாம். ஹலோ, புரியுதுங்களா? நம்முடைய மூளை பட்ஜெட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுகிறோம். ஆண்டவர் சொல்லி வாங்கிட்டு கிளம்பு போ அப்படின்னு இருக்கலாம். இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தல, நிறைவேறிச்சுல, அப்புறம் எதுக்கு திரும்ப அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, நடக்கணும். எப்போ தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறின உடனே அப்படியே கர்த்தர் விட்டுட்டு அப்படியே அதை க்ளோஸ், சுபம் முடிச்சு போகிறமே, இந்த படம் முடிஞ்சிருச்சு சொல்கிறமே, இந்த வாக்குத்தத்தம் முடிஞ்சிருச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அந்த வாக்குத்தத்தங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்வில் நிறைவேறி கொண்டே இருக்கும். எந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தது சொல்கிறேன், எந்த வாக்குத்தத்தங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் கிடையாது. ஆகவேதான் நம்ம சொல்கிறோம், இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தம் இது என்று அல்ல, இந்த வருஷத்துல இதை ருசிச்சு பாருங்க அப்படின்னு நம்ம வாக்குத்தத்தத்தில் கொடுக்குறோம். இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்தம் அப்படி கிடையாது. புரியுதுங்களா சொல்கிறேன்? இந்த வருஷத்துல இந்த வாக்குத்தத்தத்தை அனுபவிங்க, இந்த மாசத்துல இந்த வாக்குத்தத்தம், இந்த ஒவ்வொரு நாளுக்கும் வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறார். சில சொல்றாங்க ஆராய்ச்சி பண்ணி 8000 இருக்குதுன்றாங்க. நான் ஆராய்ச்சி பண்ணல. சில சொல்ற சத்தியத்தை அவர்கள் ஆராய்ச்சி பண்ண சில ஆட்களை நம்புகிறோம். அவங்க ஆராய்ச்சி இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி 8000 வாக்குத்தத்தம் இருக்குன்றாங்க. நான் சொல்ல 8000 சொன்னாலும் 80,000 சொன்னாலும் நான் நம்புவேன். ஹலோ, ஏன்னா தேவன் அவர்கள் மனதில் கொண்டு எழுதினது இவ்வளோதான். இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தவான்களெல்லாம் வச்சு தேவன் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் வச்சா ரூம் கொள்ளாது, தெரியுங்களா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் எழுதின புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் கணக்கு எழுதி ஒரு பேர் லைப்ரரி ஓப்பன் பண்ணோன்னா இந்த சேலம் பட்டணம் போல் 2-3 ஊர் தேவைப்படும். அவ்வளோ புக்கு இருக்குது, தெரியுங்களா? ஏன்ட்டே 50,000க்கு மேற்பட்ட புஸ்தகங்கள் இருக்குது. நெட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புஸ்தகத்தை இறக்கி வச்சுருக்கிறேன். ஏராளமான புஸ்தகத்தெல்லாம் இறக்கி வச்சுருக்கிறேன். நிறைய நல்ல ஆத்தர்ஸ் எழுதின புஸ்தகத்தெல்லாம் வச்சுருக்கிறேன். அதே இப்போ சில பார்ப்பேன், சில அடிக்கடி கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி அந்த புஸ்தகத்தில் படிச்சுட்டு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. நான் சொல்கிறேன் 8000 சொன்னான்னா, 80,000 சொன்னான்னா, 8 லட்சம்னு சொன்னான்னா,
நான் நம்புவேன். ஏன்னா தேவன் வந்து ஐயோ இந்த 5 ஆண்டு திட்டத்துக்கு இன்றைக்கி நிறைய வாக்கு கொடுக்குறாங்களே, இந்த 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 5 ஆண்டுக்குள்ளே நாங்கள் இவைகளை அவங்க கொடுக்குற வாக்கில் எவ்வளோ தான் போட முடியும் அவங்களால? அதிகபட்சம் எவ்வளோ இருக்கும் பிரதர் சிஸ்டர்? எவ்வளோ? ஒரு 100, 200, 500? யாராவது இப்போ வாக்கு கொடுக்குற, இப்போ ஓட்டு கேட்டு வராங்களே, அதிகபட்சம் எவ்வளோ வாக்குக்கு இந்த 5 ஆண்டுக்குள்ளே நாங்கள் இவளை நிறைவேற்றி முடிப்போம்? எத்தனை கொடுக்குறாங்க தோராயமாக சொல்லுங்கள். ஒரு 100, 200, 300, 10 தானா? சரி, ஓகே, அதுக்குன்னு ரொம்ப லிமிட் பண்ணக்கூடாது. ஒரு 100, 200 வச்சுக்கோங்க. என்னதுங்க, ஒரு 100 அவங்க கொடுக்குற 100 வாக்குகள் கூட அல்லது 200 வாக்குகள் கூட சில நேரத்தில் முழுமையாக நிறைவேற்றப்படாமலே போய்விடுகின்றது. அதோடைய ஆட்சியை முடிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம ஆண்டவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அதோடு ஆட்சியை முடிக்கிறது கிடையாது. அவர் என்னென்னலாம் அவருடைய பிள்ளைகள் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அவ்வளவு வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவார். நீங்கள் அதை பார்ப்பீங்க, நீங்கள் அதை காண்பீர்கள், உங்கள் கண்கள் அவைகளை காணும். இது கர்த்தராயிற்று, என் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். எழுந்து நிற்போம். ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். இப்போ நம்ம வேலை விசுவாசிப்பது நம்முடைய வேலை. எதுக்கு இந்த உபதேசம், எதுக்கு இந்த டீச்சிங் பண்ணி எதுக்காக சொல்லிட்டு இருக்கிறோம்? ஏதோ ஒன்று சொல்லிட்டு போக வேண்டியது எதுக்கு சொல்கிறோம்? நீங்கள் விசுவாசிக்கணும், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு இன்ஃபர்மேஷன் தகவலை பெற்றுக்கொண்டு போவதோடு நீங்கள் நின்று விடக்கூடாது. தகவலை பெற்றுக்கொண்ட நீங்கள், அறிந்து கொண்ட நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அவர் மேலே உங்கள் முழு விசுவாசத்தை வைக்கணும். என் தேவன் சொல்லிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, நடந்து முடிஞ்சிடுச்சு, ஆகும். என் தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். தேவன் சொன்னதெல்லாம் என் கண்கள் காணும். அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது கர்த்தரால் ஆயிற்று, கர்த்தரால் ஆயிற்று. தேவன் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாமே அவரே நிறைவேற்றி முடிப்பார். தேவன் எதை வாக்கு பண்ணினாரோ அதை ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார். இன்னொரு குட் நியூஸ், நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஆபிரகாம் இறந்து விட்டார். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு இறக்கவில்லை, அந்த வாக்கு இன்னும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அதே போல தான் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நாம் இறந்து போனாலும் கூட தேவன் நமக்கு என்னென்ன வாக்கு தத்தங்கள்லாம் கொடுத்தாரோ அது நமக்கு பின்னாடியும் நிறைவேறி கொண்டே இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ உடனே நமக்கு பின்னாடி நிறைவேறும் அப்படி இல்லை, நம்ம இருக்கும்போதும் நிறைவேறும். எல்லாவற்றையும் பார்த்தாரு. தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாமின் வாழ்வில் நிறைவேறினது. நிறைவேறினது என்று சொன்னால் அதோடு முடிந்து விடவில்லை. அவர் இறந்த பிறகு கூட அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் தொடர்ந்து நிறைவேறி கொண்டே இருந்தது. வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் அன்னைக்கே பார்த்தாரு. அவர் இறந்து பரலோகத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா அங்கே போன பிறப்பா என்ன ஆண்டவரே, அங்கே பாருங்க பாரு ஆபிரகாமே, உனக்கு கொடுத்தல வாக்கு தத்துவம் அது நிறைவேறிட்டு இருக்குது பாரு. நம்ம ஒரு நாள் தேவ சமூகத்தில் போனால் கூட அப்போ கூட கர்த்தர் அங்கிருந்து பூமியை பார்க்க வைப்பார் இல்லையோ. உனக்கு இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தல பாரு, உன் பிள்ளை வாழ்க்கை நிறைவேற்றினேன், உன் வாழ்க்கை நிறைவேற்ற, உன் குடும்பத்தின் வாழ்க்கை நிறைவேற்றினேன், இப்பயும் நிறைவேற்றிட்டு இருக்கிற அதை பாருன்னு சொல்லி அங்கேருந்து பார்க்க வைப்பார். ஹலோ, புரிஞ்சிச்சிங்களா? கரங்களை விடுத்தி கருத்துடைய வார்த்தை கரண்டி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றி ஆண்டவரே. இன்று எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளை கரண்டி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எல் ஷடாய் தேவன், போதுமானதற்கும் அதிகமான தேவன். ஆதாமுக்கு நீர் எல் ஷடாயாய் இருந்தீர். எங்கள் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமுக்கும் நீர் எல் ஷடாயாய் இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் மூலமாக இன்றைக்கு நிறைய பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை பிடித்துக் கொள்ளட்டும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளட்டும். எங்கள் தேவன் ஏழை கடவுள் அல்ல, ஏழை சாமி அல்ல. அவர் மோர் தென் எனஃப், போதுமானதற்கும் அதிகமானவர், மிச்சம் மீதி எடுக்க பண்ணுகிற தேவன் அல்ல, அல்ல குறையாத ஐஸ்வர்யமுடைய தேவன், நிரம்பி வழியக்கூடிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் என்பதை நம்முடைய பிள்ளைகள் இங்கே இருக்க நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவன் மீது எங்கள் விசுவாசத்தை வைக்கிறோம். இங்கே இருக்கிற மக்கள் விசுவாசிகள் கேட்கின்ற ஒரு பிள்ளைகளும் அவர்கள் இருக்கிற நிலைமையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எப்படி ஆபிரகாம் விசுவாசித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாரோ அதே போல இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக நம்முடைய வார்த்தையை விசுவாசித்து 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 நீதிமான்களாக நம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில பிழைக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். அப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றது மட்டுமல்லாமல் இவருடைய 1000 தலைமுறைகளும் தொடர்ந்து பெற்றுக்கொள்வதை இவர்கள் பார்க்கட்டும், காணட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.
சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே.